துலாம் லக்னுக்கு 3ல குரு இருந்தாருன்னா அப்பவும் 6க்கு கேந்திரத்துல தானுங்க இருப்பாரு. ஆனா 11ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வார். இந்த இடத்துல தான் லக்னம் ஏன் முக்கியம். 3 குரு ஒரே குரு தான். 6ஆம் பாவகத்தை பார்த்தா கடன்ல தள்ளிடுவாரு. அதே மாதிரி இந்த இடத்த என்னது 3ஆம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா மிகப்பெரிய அமைப்புகள்ல நல்ல தன்மையை செய்ய வைப்பாரு. முயற்சிகளை. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். பிரதர், ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, ஐ காட் a question. If Guru 12th house for Tulam Laknam, will Guru do deep impact when comes Guru Dasa? Okay, Guru Dasa துலாம் லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல இருந்தாரு அப்படின்னா இந்த புதன் கெடுதல்களை செய்வாரா? ஓகே, நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் இந்த ஒரு கேள்விக்கு இருக்குங்க. குரு துலாம் லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்தினுடைய கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் மாதிரியான அமைப்புகளை கொடுக்கிறவரு. ஓகேங்களா? இது எந்த அளவுல எந்த அமைப்புகள்ல இருக்க போது? வயது, தகுதி, இருப்பிடம். வயது அப்படின்னு வரும்போது எந்த வயசுல உங்களுக்கு அந்த குரு தசை வருது? தகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எந்த அமைப்புகள்ல பலமா இருக்கிறாரு? லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு, லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு, லக்னமும் லக்னாதிபதியும் கூடுதல் சுபத்துவ அமைப்புகள்ல இருக்காங்க, ஒரு பௌர்ணமியோடைய தொடர்பு வந்துடுது. இந்த இடத்துல குரு தசை இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளிநாடுக்கோ வெளி மாநிலத்துக்கோ அழைச்சிட்டு போய் உங்களுக்கு வேலை மாதிரியான அமைப்புகளை கொடுத்து கடனையும் கொடுப்பாரு. ஆனா அந்த கடனால வளர்ச்சி இருக்கும். ஏன்னா 6ஆம் பாவகம் சுபத்தன்மையா இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை 6ல சனி இருக்கிறாருங்க. ரிஷப லக்னத்துக்கு 6ல சூப்பருங்க சனி. ஆமா, சனி தசை நல்லா இருக்கும். குரு தசை போட்டு படுத்தி எடுத்துரும். ஏன்னா குரு புதனுடைய கன்னி வீட்டுல இருக்கிறதும் சனி பார்வையில் பாபத்துவமாக இருக்கிறதும், பாபத்துவம் அதிகரிக்க 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 அவருடைய கடுமைகளை செய்ய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இதற்கு அடுத்த நிலையாக வீடு கொடுத்த புதன் நீச்சமாக இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். ஏங்க இவ்வளோ ஒரு கேள்விக்கு ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. என்னங்க அது இப்படி பதில் சொல்றீங்கன்னாக்கா, இதுதான் ஜோதிடத்தினுடைய அமைப்பு. இப்ப எல்லாருமே ஒரு இடத்துல திரண்டு நின்றுகிட்டு ஒரு விஷயத்த ஒரு 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 ஈவென்ட் மாதிரி வருது. அந்த இடத்துல மற்றவங்க பேசும்போதெல்லாம் குதிச்சு குதிச்சு கேள்வி கேட்காத ஜோதிடர்கள் நான் பேசும்போது மட்டும் குதிச்சு குதிச்சு கேள்வி கேட்டுட்டு தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா பாருங்க சார், நல்லா பாருங்க சார்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஏதாவது ஒன்றும் தெரியாம வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புறாங்க போல இருக்கு அவங்க. இப்போ இதெல்லாம் அதற்கான விதி. இந்த குரு என்ன பலனை செய்ய போறாரு? உச்சனுடைய வீட்டில் இருக்கிறாரா, நீச்சனுடைய வீட்டுல இருக்கிறாரா, இல்ல ஆட்சியான புதனின் வீட்டுல இருக்காரா, அவருக்கு சனி தொடர்பு இருக்கா, செவ்வாயுடைய மங்கள தொடர்பு இருக்கா, இல்ல அவரே ராகுவோட சேர்ந்துடுறாரா? இந்த அமைப்புகள்லாம் தொடர்பு படுத்தி லக்னத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னம் எப்படி இருக்கு. சரிங்க, இதே துலாம் லக்னம் 12ஆம் இடத்துல இவர் இருக்காரு. லக்னத்துல சனி வந்துடுறாரு. இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி லக்னத்தை கெடுப்பாரு தானே. அப்ப கெடுக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்? இந்த ஜாதகத்தினுடைய உயர்வை குறைப்பாரு. சரி, பெஸ்ட்ல பெஸ்ட் என்னங்க? ஒருவேளை குரு உச்சமாக, ஒருவேளை சுக்கிரன் உச்சமாக இருந்து லக்னத்துக்கு ஒரு சுபருடைய தொடர்பு, ஒருவேளை இவருன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி அமைப்புகள் மாதிரி வச்சு சித்ரா பௌர்ணமி மாதிரியான அமைப்புகள் வச்சிருவோமே. சித்ரா பௌர்ணமி ஓகேங்களா, சித்திரை நட்சத்திரத்துல இருக்காங்க, லக்னோ ராசி 1ன்னு வச்சுக்கோங்களேன். சித்திர அமைப்புகள்னா செவ்வாய் தசை வந்துடும்ல, செவ்வாய் ராகு குரு. ஓகே, இந்த இடத்துல இந்த அமைப்புகள்ல இருக்கும் பொழுது சுக்கிரன் லக்னாதிபதி உச்சம், லக்னம் கூடுதல் ஒளிச்சந்திரனுடைய அமைப்புகள்ல சுபத்துவம், லக்னாதிபதி சந்திர அதியோகத்திலும் குருவின் பார்வையிலும் இருக்காருன்றதுனால இந்த குரு தசை கெடுதல் செய்யுமா? இந்த குரு தசை சுப கடன்களை கொடுக்கும், நல்லதுக்கான கடன்களை கொடுக்கும். வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளுக்கு உங்களை கொண்டுட்டு போய் தூரத்துக்கு நகர்த்தி அங்க வளர்ச்சியை கொடுக்கும். அங்க பொருளாதார அமைப்பு கடன் பட்டு தான் ஆரம்பிப்பீங்க. ஆதிபத்தியம் கடன் படுறது இல்ல, கடன் பட்டு தான் ஆரம்பிப்பீங்க வாழ்க்கையை. ஆனா குரு தசை முடிவது ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த குருவினுடைய வலிமையை அதிகரிக்க புதன் கூடுதலாக உச்சமா இருக்க முடியாது சுக்கிரனோட இருக்கிறவர்ல. ஆனாலும் இந்த இடத்துல புதன் இவருடைய குருவுடைய தன்மையை அதிகரிக்கிறதுக்கு வேற என்ன செய்ய முடியும்? வேற எந்த அமைப்பும் செய்ய முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து இங்க இருப்பாங்க. மேக்சிமம்னா புதன் ஆட்சியாக வரலாம். அப்ப இந்த இடத்துல புதன் ஆட்சியான ஒரு நல்ல பலன் செஞ்சிருவாரா? இல்லைங்க. சந்திர அதியோகம்,
ஒரு அளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும்போது வேலை செய்வார். ஓகே, இதே துலாம் லக்னத்துக்கு 3ல குரு இருந்தாருன்னா அப்பவும் 6க்கு கேந்திரத்துல தானுங்க இருப்பாரு. ஆனா 11ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வார். இந்த இடத்துல தான் லக்னம் ஏன் முக்கியம்? 3 குரு ஒரே குரு தான். 6ஆம் பாவகத்தை பார்த்தா கடன்ல தள்ளிருவாரு. அதே மாதிரி இந்த இடத்த என்னது 3ஆம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா, மிகப்பெரிய அமைப்புகள்ல நல்ல தன்மையை செய்ய வைப்பாரு. முயற்சிகள பலிக்க வைப்பாரு. லாபத்த குடுக்க வைப்பாரு. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் மாரியான அமைப்புகள உயர்நிலைப்படுத்துவாரு. சொன்ன அதே சித்ரா பௌர்ணமியில பிறந்திருந்தாங்க அப்படின்னா, அரசு சார்ந்த அமைப்புகள்ல மிகப்பெரிய உயரிய நிலையில வச்சிருப்பாரு. இவ்வளவுதான். ஆனா 12ஆம் இடத்துலயும் 2 வீட்டுக்கும் கேந்திரத்துல இருப்பாரு. 3ஆம் வீட்லயும் 2 வீட்டுக்கு கேந்திரத்துல இருக்கிறாரு. எந்த பாவகத்தை தொடர்பு கொள்றாரு? 12ல இருந்தாருன்னா 4, 6, 8ஆம் இடத்த தொடர்பு கொள்வாரு. அப்ப 8, 12 சுபத்துவம் இடம். அதே மாரி கல்வி அமைப்புகள்ல சனியினுடைய தன்மையும் பார்த்துக்கணும். வீடு வாகன அமைப்புகள்ன்ற மாரியான அது அந்த 4ஆம் அதிபதியோட தன்மையும் சேர்த்துன்னு வரும். அப்ப இந்த அமைப்புகள்ல பார்க்கக்கூடிய தன்மையும் 3ஆம் பாவகத்துல இருக்கும்போது 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவும் நிறைய வித்தியாசமான பலனை கொடுப்பாங்க. அப்போ குரு தசையை இந்த குரு தசை நல்லது பண்ணுமா? இம்பாக்ட் கடுமையா இருக்குமா? கண்டிப்பாக கடுமையாக இருக்கும். சரி, இதே மாதிரி லக்னாதிபதியை உச்சமா சொல்லிட்டீங்க. லக்னாதிபதி நீச்சமா இருக்கிறாரு. லக்னாதிபதி அஸ்தகங்கமா இருக்கிறாரு. குரு தசை போட்டு படுத்தி எடுக்க போகுதுன்னு அர்த்தம். வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகளுக்கு கொண்டு போக போகுது. நோயை கொடுக்க போகுது. கடனை கொடுக்க போகுது. பிரச்சனைகளை உருவாக்க போகுதுன்ற மாதிரியான விஷயங்கள் குரு தசை நடப்பில் வரும்போது வயதுக்கு ஏற்ற மாதிரி செய்யும். இல்லைங்க, குழந்தை பிறந்து 2 மாசங்க. 2 மாச குழந்தைக்கு என்ன நடக்கும்? ஹெல்த் இஷ்யூ வரும். ஹெல்த்துக்கு இந்த மாநிலம் விட்டு வேற மாநிலம் போணுங்க. மாசத்துக்கு 2 செக்அப் போணுங்க. இந்த மாதிரியான தேவையில்லாத அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.